முடிச்சு விட போறாங்க மக்களே, முடிச்சு விட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட் தரமான சம்பவம் இருக்கு. முக்கியமா நம்ம எதிர்பார்த்த சம்பவங்கள் பல விதத்துல இருக்குப்ப நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன ப்ரோ யாரு நம்ம சௌந்தர்யாக்கான ரோஸ்டான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம இருக்காது. அந்த பொண்ணு பண்ற மாக்கிங் இந்த சாட்டர்டே சண்டே வச்சு செய்ய போறாருங்க உறுதி. நம்ம நினைச்ச அந்த எவிக்ஷன்ல ஒரு 2 பேர் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுவும் நம்ம நினைச்ச ஆட்கள் தான் ஓட்டுகள் சுத்தமா இல்லாம இருக்கிறாங்க. எப்பா இந்த வரம கொஞ்சம் பார்த்து தூக்குங்கப்பா. அந்த 3 பேர்ட்ட இருந்து கண்டென்ட்டே வந்தாலும் சரி வேணாம்ப்பா அந்த வீட்டுக்கு எங்களால முடியல. ஏன்னா அவங்க என்னதான் கண்டென்ட் கொடுத்தாலுமே ஒரு டைம்க்கு அப்புறம் பார்க்கும்போது எங்களுக்கு வெறுப்பாயே எப்படா எவிக்ட் பண்ணுவீங்க, எப்படா இது பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்க தோணுது. அந்த வகையில நீங்களே இந்த வாரம் தூக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம யார் அந்த 3 பேர் ஓட்டுகளே இல்லாம இருக்காங்கன்னு சொல்றேன். அந்த 3 பேர்ல யார் 2 பேர் வெளியே போனா நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு வீடியோ போய் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் அந்த 3 பேர்னு கேட்டீங்கன்னா நமது தர்ஷிகா அவர்கள், ஆனந்தி அவர்கள், சாச்சனா அவர்கள். ஆஹா, இந்த 3 பேர்ல யார் 2 பேர் போனாலும் ரொம்ப பெருமையா இருக்கும்னு எனக்கு தோணுது. யார் 2 பேர் போவாங்கன்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. ஏன்னா இந்த வாரம் கண்டிப்பா டபுள் எலெக்ஷன் இருந்தே ஆகணும் ப்ரோ. அப்புறம் இந்த வாரமும் சிங்கிள் எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 150 நாள் நடத்த வேண்டியிருக்கோம் ஷோவை. அவ்வளவு கண்டென்ட்லாம் வீட்டுக்குள்ள இல்ல. ஏன்னா திங்கள் செவ்வாயே ஒரு மாதிரி படுக்குது ஷோ, அப்படியே தள்ளாடுது திங்கள் செவ்வாயே. நீங்க அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. 2 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். இந்த வகையில இன்னைக்கான ஓட்டு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா யார் முதல் இடத்துல இருக்கான்னா முத்துக்குமரன். எப்படியே முத்துக்குமரன் ஒரு 90,000 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்த பிடிச்சிருக்காப்ல. முத்துக்குமரனை அசைக்க முடியலங்க. நான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பெரிய தலைக்கட்டுக்குமே நாமினேஷன்ல இருக்காங்க. ஓகேவா, யாருமே டம்மியான பீஸ் இல்ல, எல்லாமே பெரிய பெரிய தலைக்கட்டு தான். இதுல நாமினேஷன்ல இல்லாம இருக்க 2 பேர் யார் தெரியுமா? நம்ம விஜய் விஷால், அருணுக்கு இவ்வளவு ஓட்டுகள் வரப்போற வாய்ப்பு இல்ல. விஜய் விஷாலுக்கு போன வாரமே அவனுக்கான ஓட்டுகளை பார்த்தாச்சு, அவன் ஓட்டுகள் ஜாக்லின் பக்கத்துல கூட வரல. சோ அந்த வகையில இந்த ஓட்டு லிஸ்ட் தான் நம்ம ஃபைனலுக்கான லிஸ்ட். ஓகேவா, இந்த ஓட்டு லிஸ்ட்ல தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் 4 பேர் மேல போக போறாங்க அப்படிங்கிறது உறுதியா சொல்ல முடியும். இதுல முதல் இடத்துல இருக்கா முத்துக்குமரன். எப்படியே முத்துக்குமரன் ஒரு 90,000 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்த பிடிச்சிருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டுக்குள்ள 1,00,000 ஓட்டா மாறிடும். பயங்கரமா ஓட்டுகள் எடுத்துட்டு இருக்காப்ல. ஏன்னா போன வாரம் வரைக்கும் முத்துக்குமாருக்கான டவுன்ஃபால் சொல்லிட்டு இருந்தோம். இந்த வாரம் ஸ்டார்ட் ஆன டேல இருந்து பயங்கரமா வச்சு செய்யறான். நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரூல்ஸ்ல போட்டு அடிக்கிறான். பிக் பாஸே அவனுக்கு சப்போர்ட்டா வந்து இறங்கி வந்து அடிக்கிறாப்ல. அந்த மாதிரி தரமான சம்பவத்தை வீட்டுல பண்ணிட்டு இருக்கான். சோ அந்த வகையில 90,000 ஓட்டுகள் அப்படிங்கிறது வேற லெவல் தான். இந்த வாரம் எண்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 lakhs ஓட்டு வந்துடும் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல இரண்டாவது இடத்துல யாரு இருக்கான்னா சௌந்தர்யா ஒரு 46,000 ஓட்டுகள். ஏப்பா பாத்துக்கோங்கப்பா, நீங்க தான் ஓட்டுகளை போட்டு நீங்க தான் அந்த பொண்ணை மார்க் பண்ண வச்சுட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு வித்தியாசமா மார்க் பண்ணிக்கினே இருக்கு. ஒரு மாதிரி எல்லையை தாண்டி போயிட்டு இருக்குது. அது ஒரு லிமிட்ல இல்ல, கிடைக்கிறதெல்லாம் மார்க் பண்ணுது, கிடைக்கிற இடத்துல எல்லாம் மார்க் பண்ணுது. அது நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது லைட்டா கிண்டலா ஒரு மாதிரி கேலியா ஒரு மாதிரி சின்ன சின்னதா தெரிஞ்சு, ஆனா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி எல்லாரையுமே எல்லா இடத்துலயுமே டப்பன் பண்ணிக்கிட்டே இருக்க அது நமக்கே ஒரு மாதிரி இரிட்டேஷன் கொடுக்குது. ஓகேவா, கண்டிப்பா உங்களுக்கு இரிட்டேட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். அப்படி ஆச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எனக்குலாம் நேத்துக்கான எபிசோட பார்த்துட்டு ஏன்டா அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு தோண்டிட்டு, சோ இருந்தாலும் 46,000 ஓட்டுகள் எடுத்து 2வது இடத்த பிடிச்சிருக்காங்க. 3வது இடத்துல ராணு. எப்பப்பா 30,000 ஓட்டுகளாப்பா? எப்பப்பா என்னப்பா நீ 30,000 ஓட்டுகள் எப்படிப்பா வந்துச்சு? 3வது இடத்துக்கு எப்படிப்பா வந்த? என்னப்பா பண்ண இந்த வாரம்? நீ என்ன பண்ண சொல்லுப்பா? இந்த வாரம் என்ன பண்ண? நேத்து மட்டும் லைட்டா ப்ரமோல வந்த, அதுக்கான காரணம் என்ன? ஜெஃப்ரி கூட லைட்டா சும்மா உட்காந்து வாய விட்டு மாட்டிக்கிட்ட. ஜெஃப்ரி கிட்ட நீ சண்டை போட நினைச்சதெல்லாம் கரெக்ட் தான், கண்டென்ட் கிரியேட் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எதுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ண, எதை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணதே மறந்துட்டே நீ. ஏன்னா அந்த ஸ்டோர் மேட்டர் வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்றான். ஸ்டோர் மேட்டர்ல ஏதோ ஒளிச்சு வைக்கிறீங்கன்னு சொல்றான். அதை சொல்றவன் இங்க கடைசி வரைக்கும் அந்த பாயிண்ட்ல போல்டா நிக்கணும். இவன் அங்க பேசிட்டு இங்க வந்து இருந்துட்டு ஸ்டோர் ரூம்ல நான் சும்மா சொன்னேன், ஸ்டோர் ரூம்ல என்ன விடல, அதான் சொன்னேன், ஸ்டோர் ரூம்ல இதை ஒளிச்சு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசவே தெரியாம கடந்து வளரிட்டு இருக்கான். இவனுக்கு 30,000 ஓட்டுகள் 3வது இடத்த பிடிச்சிருக்கான். அதான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஃபைனல் ஸ்டேஜ் இப்படிதான் நடந்துரும் போல. எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு. அதாவது தகுதியே இல்லாத ஆட்கள் மேல வந்துருவாங்க அப்படிதான் பயம். வீட்டுல ஏதாவது ஒரு சில கண்டென்ட் கொடுத்து டெய்லி ஒரு சண்டையை போட்டிருந்தா கூட தெரியாது. இந்த இடத்துல சாச்சனா வந்து உட்கார்ந்து இருந்தா கூட நான் பெருசா நினைச்சிருக்க மாட்டேன். சாச்சா வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா கூட டெய்லி அந்த பொண்ணு ஏதாவது கண்டென்ட் கொடுத்துறாப்பா, டெய்லி அந்த பொண்ணை வச்சு வீட்டுக்கு சண்டைகள் வருது. ஏதாவது ஒண்ணு இருக்கு, கண்டென்ட் வேஸ்டாச்சும் அந்த பொண்ணுக்கு இருக்குன்னு பாத்துருக்கலாம். போன சீசன் மாயாக்கு எப்படி பார்த்தோம்? கண்டென்ட் வெறும் நெகட்டிவ் தான், ஆனா ஓட்டுகள் இருந்துச்சு, ஓட்டுகள் வந்துச்சு, மேல வரத்துக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரிதான் நான் சாச்சனாவே பாக்குறேன். ஆனா இவன் எதுவுமே பண்ணலங்கிறதா எனக்கு மன வருத்தமா இருக்கு. 3வது இடத்த பிடிச்சிருக்காப்ல. 4வது இடத்துல ஜாக்லின் 27,000 ஓட்டுகள். ஜாக்லினுக்கான ஓட்டுகள் படுத்துக்கிட்டே போகுது. போன வாரம் எனக்கு தெரிஞ்சப்போ சௌந்தர்யாக்கான ஓட்டுகள் தான் ஜாக்லின் போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் ஜாக்லின் ரயான் 2 பேரும் பயங்கரமான ஓட்டுகள் எடுத்தாங்க. ஏன்னா போன வாரம் சௌந்தர்யா நாமினேஷன் இல்ல, இந்த வாரம் சௌந்தர்யா நாமினேஷன் வந்தாங்க. ஓட்டுகள்லாம் பிரிஞ்சு ரயான் எங்க கிடக்கான்னு தெரியல, ஜாக்லின் எங்க கிடக்கான்னு தெரியல, மாத்தி கிடக்காங்க. இல்ல 4வது இடத்துல ஜாக்லின் ஒரு 27,000 ஓட்டுகள் எடுத்து 4வது இடத்துல பிடிச்சிருக்காங்க. 5வது இடத்துல மஞ்சரி. சொன்னா எப்படி? 5வது இடத்துல மஞ்சரி 17,000 ஓட்டுகள். சொன்னா இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க ஒரு கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, அந்த கண்டென்ட் சக்சஸ் ஆகி வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் ஆப்போசிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது நெகட்டிவ் கண்டென்ட்டாவே இருந்தாலும் கண்டிப்பா மக்கள் கிட்ட இருந்து ஓட்டுகள் வந்துரும். அதை வச்சு கண்டிப்பா டாப் 5ல வந்துருவாங்க. புரிஞ்சுக்கோங்கடா, பொழைச்சுக்கோங்கன்னா எவன் கேட்கணும்?
அவங்க எல்லாம் நல்லவர்கள் மாதிரியே காட்டிட்டு சுத்துறாங்க. இந்த விஜய் விஷால், சத்யா, ரஞ்சித், அவர் பேர் என்ன இன்னொருத்தர் அருண், இவங்க எல்லாமே நாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, சண்டையே போட மாட்டோம், சண்டை போட்டா அந்த சண்டை பக்கத்திலே வர மாட்டோம் அப்படி காட்ட விரும்புறாங்க. அப்படி காட்டுறதுக்கான இடம் இது இல்லை. மஞ்சரி அந்த இடத்த கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 5வது இடத்துக்கு வந்தாச்சு. ஒரு 17,000 ஓட்டுகள்ங்க. ஓகேவா? 6வது இடத்துல சத்யா 15,000 ஓட்டுகள். இப்ப சொல்லு நீ வா. யார் ஓட்டு போட்ட? நீ ஓட்டு போட்டியா? எதுக்கு ஓட்டு போட்ட? அவர் என்ன பண்ணாரு? இன்னைக்கு என்ன பண்ணாரு? ஏதோ பண்ணாரப்பா? ஏதோ பண்ணாரா? சூனியக்கார கிழவேன்னு ஒண்ணு சொன்னாரு. ஆனா அதுக்கான கண்டென்ட் உள்ள இல்லவே இல்ல. எபிசோட்ல போய் பார்த்தா தான் தெரியுது. லைவ்ல போய் பார்த்தா தான் தெரியுது. அவன் கரெக்டா பேசவே இல்ல. இவன் என்ன பண்ணான்னு 15,000 ஓட்டுகள் 6வது இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க. தயவுசெய்து நீங்க மறக்காம கமெண்ட்ல போட்டுக்கோங்க. இந்த வாட்டர் சட்டையை பத்தி நான் பேசவே விரும்பல. நான் சொன்னேன் தெரியுமா, வாரம் நாமினேஷன் வந்து அவர் 20,000 ஓட்டுகள்ல இருந்து ஒரு 25,000 ஓட்டுகளை கரெக்டா எடுத்துறான். மத்த எல்லாருக்கும் பார்த்தா கூட ஓட்டுகள் ஏறுது இறங்குது ஏதாவது ஒண்ணு இருக்கு. ஆனா இவன் மட்டும் கரெக்டா அந்த 20,000 25,000 ஓட்டுகள் எடுத்து கரெக்டா ஒரு இடத்த ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஒரு 6வது இடம் 7வது இடம் ஞாபகம் இருக்கா? நான் ஆல்ரெடி பல வீட்டுல மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கான். அது எப்படின்னே தெரியல. கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்காங்களா? இவ்வளவு ஓட்டுகள் தான் போகணும், அவ்வளவு ஓட்டுகள் தான் போகணும், இதை பண்ணி வச்சிருக்காங்களோ என்னமோ தெரியலன்னு இருக்கேன். மக்களை சொல்றேன், மக்கள் அவங்களுக்கான ஆடியன்ஸை சொல்றேன், வேற ஒண்ணு இல்ல. சோ 7வது இடத்துல ரயான் இருக்காப்புல ஒரு 14,000 ஓட்டுகள். சொன்னா ரயானுக்கான ஓட்டுகள் இறங்க ஆரம்பிச்சா. அதுதான் சொல்றேன், இந்த வாரம் ரயான் கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா அடிச்சு ஆடலனா ரயானுக்கான ஓட்டுகள் காலி ஆயிரும். ரயான்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வாரம் இல்ல 4 வாரம் அந்த ஃபேமிலி டாஸ்க் வரத்தி இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆள் காணாம போயிருவான் தான் எனக்கு தோணுது. சோ 7வது இடத்துல ரயான் இருக்காப்புல. 8வது இடத்துல நம்ம பவித்ரா. வாங்க பவித்ரா 13,000 ஓட்டுகள் எடுத்து 8வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. பவித்ரா கூட நேத்துல இருந்து ஏதோ கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணி என்னெல்லாமோ பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் இன்னும் போல்டா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய பேசுறீங்க, நிறைய கருத்துக்கள் வைக்கிறீங்க. ஆனா அது என்ன பண்றீங்கன்னா தனியா ரூம்குள்ள போய் உட்காந்து வச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் தப்பு. வெளியே வாங்க, சண்டை போடுங்க, அப்பதான் மக்களுக்கு பிடிக்கும். 8வது இடத்துல பவித்ரா இருக்காங்க. எப்படி நண்பர்களே, 9வது இடத்துல எங்க அண்ணன் ரஞ்சித் ஒரு 13,500 ஓட்டுக்கு எடுத்து 9வது இடத்தை பிடிச்சிருக்காப்ல. எங்க அண்ணன் எதுக்கு 9வது இடத்துக்கு வந்தப்பல எனக்கு தெரியல. ஆனா 9வது இடத்துல இருந்தாலும் சரி 12வது இடத்துல இருந்தாலும் சரி எங்க அண்ணன் எவிட் ஆக மாட்டார். ஏன்னா அவர் ஃபேமிலி ரவுண்டுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதனால வாய்ப்புகளே கிடையாது. சரியா? 9வது இடத்துல நம்ம அண்ணன் ரஞ்சித் இருக்காப்ல. 10வது இடத்துல யாரு இருக்கான்னா தர்ஷிகா. வாங்க தர்ஷிகா. 10வது இடத்துல தர்ஷிகா, 11வது இடத்துல சாச்சனா, 12வது இடத்துல எங்க அக்கா ஆனந்தி. இந்த 3 பேரும் ஓட்டுகளே இல்லாம இருக்காங்க, வீட்டுல கண்டென்ட்டே இல்லாம இருக்காங்க. சோ தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 பேர்ல இருந்து யாரா 2 பேரை தூக்குங்க. ரஞ்சித் எல்லாம் தூக்காதீங்க. ஏன்னா நேத்தெல்லாம் பரவாயில்ல, சூப்பரா பேசினாப்ல. ஓகேவா? ரஞ்சித் இருக்கட்டு, பவித்ரா ஏதோ ஒண்ணு பண்றாங்க. பவித்ரா சைட்ல கட்டு இன்னும் 2 வாரங்கள் இருக்கட்டு. அதுக்கு மேல பார்த்தா ரயான் நல்லாவே கண்டென்ட் கொடுக்குறான். ஏதோ ஒண்ணு பண்றான். கோவா கேங்ல இருந்து கத்திட்டு இருக்கான். சத்யா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சத்யா வேணா உங்களுக்கு விருப்பம் இருந்தா பாருங்க. ஏன்னா உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்க தூக்கி வைக்க. அதனால உங்ககிட்ட சொல்றேன், விருப்பப்பட்டா தூக்குங்க. பரவாயில்ல வேணாம், அதுக்கு மேல இருக்க எல்லாரும் இருந்துட்டு போட்டு இந்த 3 பேர்ல இருந்து ஒரு 2 பேரை தூக்குனீங்கன்னா கேம் பார்க்க நல்லா இருக்கும். திரும்ப சொல்றேன், நீர் வந்து இருந்துட்டு சாட்டர்டே சண்டேல பொண்ணை காப்பாற்றணும்னு வெறும் சிங்கிள் எவிக்ஷன் மட்டும் பண்ணிட்டு உங்க பொண்ணு எந்த வாரம் நாமினேஷன்ல வராம இருக்கோ அந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன், ட்ரிபிள் எவிக்ஷன், 4th எவிக்ஷன் எல்லாம் பண்ணாதீங்க. நல்லா இருக்காது. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. நாமினேஷன்ல இருக்காங்க, ஓட்டுகள் இல்லாம இருக்கு. புடிச்சு தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கறது எங்களுக்கான கருத்து, மக்களுக்கான கருத்தும். புடிச்சு தூக்கி போட்டீங்கன்னா உங்க மேல கொஞ்சம் மரியாதை வரும்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா சொல்றேனே, உங்க மரியாதை திரும்ப வரணும். வரப்போற வாரம் இந்த சாட்டர்டே சண்டேல தூக்கி அந்த பொண்ணை வெளியே தூக்கி போட்டீங்கன்னா உங்க மேல மக்கள் வந்து அப்படியே பூமால போடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. சோ பார்த்து பண்ணி விடுங்க. அடுத்தது எங்க அக்கா ஆனந்தி. நாங்க சொல்லனாலும் கண்டிப்பா இந்த வாரம் பண்ணிடுவீங்க. நம்பிக்கை இருக்கு. உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கோம். கண்டிப்பா இந்த வாரம் தூக்குவீங்க. ஏன்னா போன வாரம் இதே மாதிரிதான் ஓட்டுகள் இல்லாம இருந்தாக்க சிவாவை தூக்கி வெளியே போட்டீங்க. கேவலமா பண்ணாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த 3 பேர்ல இருந்து யார் 2 பேர் வெளியே போனா கரெக்டா உங்களுக்கான கருத்துக்கள் மறக்காம போடுங்க. என்ன கேட்டா சாச்சனாவும் எனக்கு தெரிஞ்சு சாச்சனாவும் ஆனந்தி வெளியே போவாங்க, இல்லாட்டா தர்ஷிகாவும் ஆனந்தி வெளியே போவாங்க எனக்கு தோணுது. மேபி சாச்சனாவை காப்பாத்திட்டு தர்ஷிகாவும் ஆனந்தி வெளியே போடுறாங்க எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க.